சார் நாங்க எம்கேபி நகர்ல எங்களுக்கு ஒரு ஆஃப் கிரவுண்ட் வீடு இருக்கு. ஓகே, எம்கேபி நகர்ல ஆஃப் கிரவுண்ட் வீடு. ஓகே, ஆமா, கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் கட்டியிருக்கோம். சரிங்க. செகண்ட் ஃப்ளோர்ல வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் பாதி வந்து கார்டன் வச்சிருக்கோம். சரிங்க. மிச்ச பாதி நாங்க வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டலாம்னு ஒரு ஐடியா. ஸ்விம்மிங் பூல், நீச்சல் குளம் கட்டலாம்னு இருக்காங்க. ஆமா, அதுக்கு அப்ரூவல் வாங்கணுமா? எல்லாமே நீங்கள் ஸ்விம்மிங் பூல் கட்டினாலும் அப்ரூவல் வாங்கணும். பட்டு கட்டி முடித்த பில்டிங்கில் மேலே ஸ்விம்மிங் பூல் கட்டணுன்னா அது அந்த ஸ்டெபிலிட்டிலாம் முதல்ல பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்விம்மிங் பூலினுடைய நார்ம்ஸு ரூல்ஸ் எல்லாம் சம்திங் அதுக்கு ஸ்பெஷல். ஸ்விம்மிங் பூலுக்கு என்ன நார்ம்ஸ் சார் பர்டிகுலராக டஃபா இல்லை? இல்லை, ஸ்விம்மிங் பூல் ரெசிடென்சியல் அலோவபிள் தான். அந்த ரெசிடென்சியலில் இவங்க சைஸ் ஆஃப் தி ஸ்விம்மிங் பூலு, அந்த யூசேஜ், அந்த பாதுகாப்பு விதிமுறைகள்லாம் அவங்க கடைபிடிக்க சொல்லி ஒரு கொடுப்பாங்க. பட் இவங்க வந்து கட்டி முடித்த பில்டிங்கில் அடிஷ்னல் கன்ஸ்ட்ரக்ஷன்றது வந்து எனக்கு அது எந்த அளவுக்கு அட்வைசபிள்னு தெரியல. ஸ்விம்மிங் பூல் கட்டினா ஒரு தொட்டி மாதிரி கட்டி வேணால் யூஸ் பண்ணலாமே தவிர ஸ்விம்மிங் பூலே ப்ராப்பராக அந்த எக்யூப்மெண்ட்லாம் பண்ணணுன்னா அந்த பில்டிங்குடைய ஒர்த்தை பார்க்கணும். தென் அப்ரூவல் செட்பேக்ஸ் பார்க்கணும், ரூல் படி இருக்கணும். ஏன்னா G+2 அது வந்து ஒபே ஆகும். அந்த ரூல்ஸ் வந்து G+2 ரூல்ஸ்னால் எஸ்சி வரல போய் கையெழுத்தாகி வரணும், சூப்பரிண்டெண்டிங் இன்ஜினியர் வரல. இது வந்து ஸ்விம்மிங் பூல் அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் எலிஜிபிலிட்டிஸ் கம்மி. என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை எங்களை போல் ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்கள் சைட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் அதுபடி நீங்கள் நெக்ஸ்ட் ப்ரொபோசலை பண்ணுங்கள். கம்மிங் பேக் டு ராம் சார், நீங்கள் சொன்னீங்க இப்போ அந்த சதுப்பு நிலம் இருக்கிற இடத்துலலாம் அப்ரூவல் கிடையாதுன்னா ஃபியூச்சரில் இனிமேல் வீடு கட்ட அப்ரூவல் கேட்டால் கிடையாதா? ஆல்ரெடி அப்ரூவல் வாங்கி கட்டியிருப்பாங்கல்ல சார் வீடு, அந்த வீடுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும்? பிகாஸ் நீங்கள் சொல்ல ஒரு ஷாக்கிங் இது வந்து எப்படின்னா இனிமேல் அப்ரூவல் கொடுக்கக்கூடாது, கொடுத்தது எப்படியோ இனிமேல் கொடுக்கக்கூடாதுன்னா சிஎம்டிலேருந்து அந்த ஜிஓஸ் வந்திருக்கு. பட் வெயிட் அண்ட் சி, நாங்களாம் கொஞ்சம் அதனுடைய நான் லேண்ட் அங்கே வாங்கி வச்சுருக்கேன் வேளச்சேரியில். அந்த சதுப்பு நிலம் இருக்கிற அந்த மேப் நீங்கள் காமிச்சிங்க இன்டர்வியூக்கு முன்னாடி. அதில் நான் இடம் வாங்கி வச்சுருக்கேன்னா நான் கட்ட முடியாதா? இப்பொழுதுக்கு அதுக்கு அப்ரூவல் அனுமதி கிடையாது. ஓ காட். அதை வந்து ஒன்று அதனுடைய ரூல்ஸை மினிமைஸ் பண்ணணும், இல்லை அதில் எலிஜிபிலிட்டிஸ் எப்படி கொண்டு வரணும்னு சிஎம்டிஏவும் கோர்ட்டும் தான் டிசைட் பண்ணோம். மக்கள் மனநிலை இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டமான மனநிலை தான். ஏன்னா அங்கே கோடிக்கணக்கிலான இடங்கள் அது. இந்த நேரத்தில் மக்கள் பயப்பட தேவையில்லை. அதில் வந்து உண்மையிலே எலிஜிபிலிட்டிஸ் வரும், அதுக்குண்டான நேரமும் காலமும் காத்து இருந்து நம்ம பண்ணணும். பட் நிறைய பேர் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. நாங்களும் ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியர் வெல்ஃபேர் அசோசியேஷன் சங்கத்து மூலிமா நாங்கள் அட்வொகேட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து எப்படின்னா பாதுகாக்கப்பட வேண்டியதுன்னா 1971 போட்ட ஜிஓ இப்போ இம்ப்ளிமெண்ட் 50 கிட்டத்தட்ட 55 இயர்ஸ் 54 இயர்ஸ் கழிச்சு இது வந்து கொஞ்சம் வெயிட் அண்ட் சி பாருங்கள்.